சிகிச்சைக்காக 30 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்ச நபர் ஏமாற்றப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சிகிச்சை முடிந்ததும் 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு. இடைத்தரகர் மீது காவல்துறையில் கொடுக்கப்பட்ட புகார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கர்லப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாபு அப்படின்ற நபர் வேலை இல்லாம இருந்ததால பொருளாதார ரீதியா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்களாம். இந்த நிலையில தான் முகநூல்ல 30 லட்சம் ரூபாய்க்கு கிட்னி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்னி இடைத்தரகரான பாஷா அப்படின்ற ஒருத்தர் பதிவு ஒண்ணு வெளியிட்டதாகவும் அந்த பதிவை பார்த்த பாபு அவரை தொடர்பு கொண்டு ஒரு கிட்னிய 30 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஒப்பந்தம் செஞ்சதாகவும் கூறப்படுது. விஜயவாடால இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில இடைத்தரகர் பாஷாவுடைய ஏற்பாட்டின்படி அறுவை சிகிச்சையும் செஞ்சு முடிக்கப்பட்டது. அவருடைய கிட்னிய வேற ஒரு நோயாளிக்கு கடந்த மாசம் 15ஆம் தேதியும் பொருத்திருக்காங்களாமா. அதை தொடர்ந்து 3 தவணைகளா பாபுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுச்சாமா. சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மீதி பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்களாம். ஆனா பணம் கொடுக்காம ஏமாத்திருக்காங்களாம். இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பாபு இடைத்தரகரான அந்த பாஷா மேல புகாரும் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து தரகரான பாஷா, வெங்கட், டாக்டர் சரத்பாபு மற்றும் நோயாளியுடைய உறவினர் இந்த 4 பேர் மேலையும் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்களாம். இதை தொடர்ந்து ஆந்திராவுடைய உள்துறை அமைச்சரான அனிதா அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயவாடால சிறுநீரக மோசடி நடந்திருக்கிறதா ஒரு புகார் வந்திருக்கிறத நான் கேட்டறிஞ்சேன். இந்த மோசடியில ஈடுபட்டிருக்கவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வருங்காலத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்க போலீசார் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க.